ॐ श्रुति स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हनुमन् चालीसा முதல் ஸ்லோகம் போன வாரம் பார்த்தோம். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமன முகுர சுதார. என்னுடைய மனம் என்னும் கண்ணாடி, இந்த கண்ணாடியை ஏன் மனத கண்ணாடின்னு சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பரணவ் ரகுவர விமல யஷ ஜோதாயக பலச்சார. விமல மலமில்லாத அந்த ரகுவரனின் புகழ். அவர் எந்த வகையிலும் குறைவில்லாத ஆட்சி புரிபவர் இறைவன். சரியான ஆட்சி, அந்தந்த கர்மத்துக்கான பலனை கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பார். நெறி பிறராத இன்னி பிசகாத அந்த ஆட்சி. அதனால அவருடைய அந்த மாசில்லாத புகழை நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த பவனகுமாரனையே எனக்கு பல புத்தி வித்யா தேகுமோகி ஹரஹூ கிளேஷ விஹார அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, என்னுடைய மனதில் இருக்கிற கிளேஷ விஹாரங்களை நீக்கி எனக்கு திருடமான புத்தியும் இந்த பிரம்ம வித்யாவையும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜெய ஹனுமான ஞான குணசாகர அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த குணம் அப்படின்றத தான் முதல்ல, ஞானம் குணம் தான் முதல்ல கொண்டாந்து வச்சாரு. அந்த குணம்ன்றத பகவத்கீதையில் பகவான் சொல்லி கொடுக்கும் 20 நட்பண்புகள் வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொல்கிற அந்த நட்பண்புகள் சொல்லும்போது போன வாரம் நான் ஒரு இது மட்டும் அந்த உச்சரிப்பு சமஸ்கிருதம் மாற்றி சொல்லிட்டேன். அதில் அனபிஷ்வங்கக அப்படின்னு வரும். அபிஷ்வங்கம்னா ரொம்ப தீவிர பற்று, அனபிஷ்வங்கம்னா அப்படி இல்லாமல் இருத்தல். நான் அது கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அனபிஷ்வங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாரு, அவர் ஞான குணசாகரன். ஜெய கபீச. கபீன்னா குரங்கு, குரங்குகளின் ஈசன். மனம் என்னும் குரங்கையே அவர் கட்டி ஆழ்ந்து அவரோட பிடிக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போ ஜெய கபீச, அவரை வழிபட்டால் நம்மளும் நம்மளுடைய மனதை நம் பிடிக்குள்ளே வச்சுக்கலாம். ஜெய கபீச திகு லோக உஜாகர அப்படின்னு. உஜா அப்படின்னா உஜாலான்னு சொல்கிறோம் இல்லையா, வெளிச்சின்னு வெண்மை. இப்போ திகுலோக உஜாகர, 3 லோகங்களையும் ஒளிர்விப்பவராக இருக்கிறார் அப்படின்ட்டு ஹனுமனை துளசிதாஸ் சொல்கிறாரு. அது ஒரு ஹனுமன் மேலே ஒரு புகழ்மொழி, சும்மா அப்படியே நீங்கள் பிரகாசமானவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே இல்லை. ஏன் 3 உலகங்களையும் ஒளிர்விப்பவர் அப்படின்னு சொன்னார். 3 உலகம் நம்ம ஸ்வர்கலோகம், பூலோகம், கீழ்லோகம்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம். 3ஐயும் ஒளிர்விப்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குருவான பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எப்பவும் சொல்கிற ஒரு ஃபேமஸ் கோட், த செல்ஃப் அலோன் இஸ் செல்ஃப் எவிடென்ட், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் எவிடென்ட் டு த செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். இதை புரிய வைக்கிறதுக்கு அவர் ஒரு கதையும் சொல்வார். ஒரு பிருந்தாவனத்தில் அங்கே கிருஷ்ணன் இருக்கிறான். யசோதை அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்ன கொடுமா அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, டே காலையில் ஏற்கனவே ஒரு பெரிய கவலம் சாப்பிட்டேன், பாரு அந்த சூரியன் இருக்குல்ல, அது மறைஞ்ச அப்புறம் தான் நான் உனக்கு இன்னொன்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ அந்த கிருஷ்ணன் என்ன செய்கிறான், இப்படி கண்ணை கையால் பொத்திக்கிட்டு, அம்மா சூரியன் இல்லை இப்போ கொடு அப்படின்னு கேட்குறானா. அப்போது இது விளாட்டாக ஒரு கதையாக இருந்தாலும் இது பின்னாடி இருக்கிற தாத்பரியம், செல்ஃப் அலோன் இஸ் செல்ஃப் எவிடென்ட். நான் மட்டும் ஸ்வயம் பிரகாசம், மற்றதெல்லாம் என்னால் அறியப்படுவதால் தான் இருக்கிறது. நான் பார்த்தாதான் அந்த சூரியனுக்கே இருப்பு. அதை தான் சொல்கிறாரா. அது எப்படி நான் கண்ணை மூடிட்டு அங்கே சூரியனே இல்லாமல் போயிடுமா வானத்தில்? ஏன்னா அந்த அர்த்தம் இல்லை. இங்கே என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுப்போம். இப்போது நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பார்க்குறேன், குரல் கேட்குது இல்லையா? அப்போது என் புலன்களுக்கு அகப்படுற விஷயத்த நான் இருக்குதுன்னு சொல்கிறேன். எதெல்லாம் நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேனோ அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் அது என்னால் அகப்படுது, எனக்கு அது என்னால் பார்க்கப்படுது, அறியப்படுகிறது. அப்போது இருக்குன்னு நான் சொல்லணுன்னா
அது ஏதோ ஒரு வகையில் நான் அறியணும், என் புலன்கள் மூலமாக அறியணும், இல்லை மனதின் உணர்வாக சாட்சி பிரமாணமாக அறியணும், இல்லை அனுமான பிரமாணமாக அறியணும். சிலதெல்லாம் நம்ம உபகரணங்கள் வச்சு அறிகிறோம், மைக்ரோஸ்கோப்போ டெலஸ்கோப்போ ஏதோ ஒரு சென்சர் வச்சு அறிகிறோம். இப்போ எந்தெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குன்னு சொல்கிறோமோ அது அறியப்பட்டாதான் நான் இருக்குன்னு சொல்கிறேன். நான் அறியலைன்னா அதுக்கு இருப்பு இல்லை. எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நீங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லுவீங்க? எந்த வகையிலும் அது அறியப்படாமல் இருக்கணும். கரெக்டா? ஒன்று இல்லவே இல்லைன்னா அது எப்படியுமே எனக்கு அகப்படக்கூடாது. அப்போது அறியப்பட்டால்தான் ஒரு இது இருக்குது, இருத்தல் அப்படின்ற அந்தஸ்து ஒரு வஸ்துவுக்கு நம்ம எப்போ கொடுக்குறோம், அது அறியப்பட்டால்தான் இருக்குது. எந்த வகையிலும் அறியப்படாதது இல்லை. அப்போது இருத்தல் அப்படின்றது இந்த என்டையர் பிரபஞ்சத்துக்கே என்ன அப்படின்னா, அந்த பிரபஞ்சமே அறியப்பட்டால்தான் இருக்குது. ஆனால் நான் இருக்கிறேன், எனக்கு இருக்கீங்களா நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நான் இருப்பதை நான் அறிகிறேன். இந்த அறிதல், என் இருத்தலை நான் அறிகிறேன். இந்த அறிதலுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் தேவைப்பட்டுதா? மற்ற எல்லாமே பிரமாணம் வழியான அறிஞ்சேன், ஏதோ ஒரு இன்டர்மீடியரி இருந்தது, புலனோ மனமோ ஏதோ வச்சு அறியப்பட்ட விஷயமா இருக்கு. ஆனால் நான் எப்படி என்ன அறிஞ்சேன்? என்னால் நான் இங்கே பார்த்து சொல்கிறேன் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்ல வேண்டாம், கேட்டு சொல்கிறேன் என் குரலை. இல்லை, நான் இருப்பதை அறிவதற்கு இந்த புலன்களோ இல்லை மனதின் உணர்வுகளோ புத்தியின் இல்லை இருக்கிற இந்த இன்டெலெக்டோ காக்னிஷனோ தேவையில்லை. நான் யோசிச்சு சொல்கிறேங்க, எப்படிப்பட்டவருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு அதில் எந்தவித நினைவுகளும் இல்லை, மனதில் பெரிய உணர்வுகள் பேசிக் உணர்வுகள் தான் இருக்கும், ஆனாலும் அது தன்னை அறிகிறது இல்லையா? இப்போ நான் என்னை அறிவதற்கு எந்த ஊடகமும் இல்லாமல் டைரெக்டாக தெரியுது. மற்ற எல்லாத்தையும் நான் சாட்சியாக பார்க்கிறேன். இந்த சாட்சியை நான் பார்ப்பதற்கு நான் சுயம் பிரகாசமாக நானே எனக்கு அறியப்படுகிறேன். ஐ எம் செல்ஃப் எவிடென்ட். மற்றதெல்லாம் தன் இருப்பை எனக்கு நிரூபணம் செய்து என் புலன் வழியாகவோ எது வழியாகவோ என்னால் அறியப்பட்டு தன் இருப்பை நிரூபணம் செய்யாதான் அது இருக்குதுன்ற அந்தஸ்தே. ஆனால் நான் செல்ஃப் எவிடென்ட், செல்ஃப் எஃபல்ஜென்ட், ஸ்வயம் பிரகாசம், நான் என்னை ஒளிர்வித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த சூரியன் ஒளியில தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். சூரியனை பார்க்கறதுக்கு லைட்டை போடுங்க சூரியனை பார்க்குறேன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, தன்னை தானே ஒளிர்விக்கிறது. ஆனால் அந்த சூரியனையும், இதுதான் அந்த கிருஷ்ணன் காட்டித்தரான், அந்த சூரியனையும் நான் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் சொல்லணும், சைத்தன்யமாகிய நான் சொன்னாதான் இந்த பிரபஞ்சத்துக்கே இருப்பு என்பது இருக்கிறது. இப்போ நம்ம ஈசாவாஸ்ய உபநிஷத் மந்திரத்தில் இறைவனை புரிஞ்சுக்கிட்டோம், இருப்பதனைத்தும் இறைவனேன்ட்டு. இப்போ இருப்பதனைத்தும் இறைவனேன்னா, இப்போ ஒரு நகை கடையில் போனால் இருப்பதனைத்தும் தங்கம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கிற அனைத்து அந்த ஆபரணங்களிலும் அந்த தங்கத்தினுடைய குணம் இருக்கும், அது ஒன்று எல்லாமே பளபளக்கும், எல்லாத்தையும் அந்த மெட்டல் சவுண்டு வரும். ஆனால் இந்த பிரபஞ்சமோ பல ரகங்களாக இருக்குது. பஞ்சபூதங்கள், காலம், இடம், பொருள், அதுலேயும் லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, சாலிட், எவ்வளோ மேட்டர், பல 118 கனிமங்கள், இவ்வளோ இருக்குதே. இது எல்லாத்துக்கும் ஆதார பொருள் இறைவன்னா எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர்? எல்லா நகைக்கும் ஆதார பொருள் தங்கம்னு சொல்ல முடியுது. இது இப்படி டைவர்ஸாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதார பொருள் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? இதை தான் சயின்டிஸ்ட்டும் தேடினாங்க இல்லையா? அப்போது ஒரு காலத்தில் ஐன்ஸ்டீன் சொல்லிட்டாரு, மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம் தான் பேசிக்காக இருக்குது, ஃபண்டமெண்டலாக இருக்கா மாதிரி இருந்தாலும் மேட்டர் எனர்ஜி வேறு வேறு இல்லை. E=mc². எனர்ஜி தான் மேட்டர், மேட்டர் தான் எனர்ஜி. ஸ்பேஸும் டைமும் வேறு வேறு இல்லை, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி இதை எப்படி சேர்க்கறது? அவங்க குழம்பிட்டு இருக்கப்போ இங்கே வேதாந்தத்துக்கு வந்திருந்தா ஆன்சர் கிடச்சிருக்கும். ஃபண்டமெண்டல் எது, எல்லாத்துக்கும் ஆதார பொருள் எது? நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், தன் இருப்பை தானே அறிதல், அந்த ஸ்வயம் பிரகாசமாக இருத்தலை அறியும் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அதுக்கு பேசிக். அந்த கான்ஷியஸ்னஸாக அந்த இறைவனை கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதே கான்ஷியஸ்னஸ் இந்த பிரபஞ்சமாக தன்னை காட்டி கொண்டிருக்கும் பொழுது அதை நம்ம இறைவன் அவரை நம்ம சொல்கிறோம். அந்த கான்ஷியஸ்னஸில் இந்த பிரபஞ்சமே அவர் இருக்காருன்னா கான்ஷியஸ்னஸ் எப்படி இப்படி பிரபஞ்சமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், கான்ஷியஸ்னஸில் என்ன இருக்க முடியும்? கான்ஷியஸ்னஸ் எதையோ நினச்சிக்க வேண்டாம், நான் தானே. எண்ணில் என்ன இருக்கிறது? எண்ணங்கள் தான் இருக்குது. இந்த புலன் வழியாக தான் இந்த உலகத்தை அறிகிறேன். அறிந்தாலும் அந்த ஒரு பர்செப்ஷன், அந்த ஒரு புலன் அறிவும் ஒரு உணர்வும் எல்லாமே எண்ணமாகத்தான் இருக்கிறது.
அப்போ இந்த பிரபஞ்சமே அந்த கடவுள்ன்ற அந்த சைதன்யத்தில் என்ன ரூபமாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த எண்ணங்களுக்கு தனி இருப்பு இருக்கா? எண்ணுபவன் இல்லாமல் எண்ணத்துக்கு இருப்பு இருக்கா? இப்போ நம்மளே கனவு காண்றோம். கனவுல ஒரு பிரபஞ்சமே இருக்கு. பிரபஞ்சத்துல எனக்கும் ஒரு உடல் இருக்கு, பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உடல் இருக்கு, கல், மண், ஆகாயம் எல்லாமே இருக்கு அந்த பிரபஞ்சத்துல. என்னை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ளாமல் அந்த பிரபஞ்சத்தை என்னில் உருவாக்கி என்னில் நிலை பெற்று என்னிலேயே அந்த கனவு முடியும் போது அது மாறி போகுது. ஆனா அந்த கனவு காணும் நான் இல்லாமல் அந்த கனவு பிரபஞ்சத்துக்கு இருப்பே இல்லை. நான் வேற, அது வேற இல்லவே இல்லை. அது என்னை சார்ந்து இருக்குது. ஆனா அந்த கனவு இல்லாமலும் நான் இருப்பேன். அந்த மாதிரி அந்த சைதன்யத்தின் அறிவாகத்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் இந்த சைத்தன்யம், அதுதான் நான், தத்வமசி. அப்போ அந்த ஒரே சைத்தன்யம் பரபிரம்மம் அது இந்த பிரபஞ்சத்தையே தானாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இறைவனாக இருக்கிறது. ஆனா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு உடலுக்குள்ள அதே சைத்தன்யம் ஒரு தனி ஜீவனாகவும் இருக்கு. இறைவனாக இருக்கும் பொழுது அந்த அறிவு ரூபமாக இருக்கும் அந்த பிரபஞ்சம் அதை ஒன்றும் பண்ணலை. அதனால் அது கட்டுப்படலை. அந்த எந்த சக்தியால் அது தன்னை பிரபஞ்சமாக அந்த அறிவாக அது காட்டி கொண்டிருக்கோ அதை மாயான்னு சொல்றோம். அந்த மாயா சக்தி அந்த இறைவனை ஒன்றும் பண்ணலைன்னா அவர் என்னைக்குமே நான் பிரம்மன்ற அந்த தெளிவு அவருக்கு என்னைக்குமே அது அவருக்கு தெரியாம போகல. ஆனா இந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுது அதே சைத்தன்யம் தன்னை ஜீவன்னு அபிமானம் செஞ்சிருச்சு. தன்னை இந்த உடல் மனம்னு அபிமானம் செய்து கொண்டு சம்சாரத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதே பிரபஞ்சத்துல அதே அந்த இறைவனே குருவாக நம்மளுக்கு இந்த வேதத்தின் மூலமாக இந்த ஒரு ஜீவனுக்கும் நீ யாருன்னு காட்டி கொடுக்கும் அந்த இதையும் அந்த பிரபஞ்சத்துல அவர் வச்சிருக்காரு. அந்த ஜீவனும் குரு மூலமாக அறிந்து தன்னை யாருன்னு அறிந்து கொள்கிறது. அப்போ இதுதான் அங்க சொல்ல வராது. 3 உலகங்களையும் ஒளிர்விப்பவர் அப்படின்னா அந்த சைத்தன்யத்தின் எண்ணமாக அந்த எண்ணம் நான் எண்ணத்தை பார்க்கலன்னா அந்த எண்ணத்துக்கு இருப்பே இல்லை. அப்போ என் ஒளியில் தான் அது ஒளிர்கிறது. ஒரு வேத மந்திரம் அது சொல்லுது, நா தத்ர சூரியோ பாந்தி நா சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யம் அக்னிஹி துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசாத் சர்வம் இதம் விபாதி அப்படின்னு சொல்லுது. உன்னை அந்த சூரியனோ சந்திரனோ தாரகன்னு சொல்ற நட்சத்திரங்களோ வித்யுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மின்னலோ கூட உன்னை ஒளிர்விக்க முடியாது. நீ ஸ்வயம் பிரகாசம், உன் ஒளியில் தான் நீ அறிவதால் தான் அதுக்கே இருப்பு இருக்கிறது. இந்த சின்ன விளக்கு உன்னை காட்டி கொடுத்துடுமா அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அந்த கோவில்ல கருவறை முன்னாடி அந்த தீப ஆராதனை காட்டும் அந்த குருக்கள் சொல்றார். கோவிலுக்குள்ள அதே சைத்தன்யம் ஜீவனாக உள்ள போய் நின்று இந்த குருக்கள் கிட்ட கேக்குது, இந்த உண்மையை காட்டி கொடுங்கன்னு. அப்போ அவர் இந்த விளக்கை ஏற்றி காட்டி இப்படி சொல்றாரு. நான் அது உள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை பார்த்து சொல்ற மாதிரியும் இருக்கு, முன்னாடி நிற்கிற அந்த சீடனை பக்தனை பார்த்து சொல்ற மாதிரியும் இருக்கு. நான் தத்ர சூரியோ பாந்தி நான் சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. இந்த ஒளி அந்த இறைவனை காட்டிட போதா? துவமேவ பாந்தம், நீதான் ஒளி. அனுபாதி சர்வம், அனுபாதினா ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ உன் ஒளியில் தான் அதுக்கு இருப்பே கிடைக்குது. நீ தான் எக்ஸிஸ்டன்ஸே கொடுக்குற இந்த பிரபஞ்சத்துக்கு. அனுபாதி சர்வம் தஸ்ய பாசாத் சர்வம் இதம் விபாதி, உன் ஒளியில் தான் இங்கே இருப்பதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை தான் இங்க சொல்ல வர்றாரு, திகுலோக உஜாகர. அப்போ இனிமேல் இந்த பிரபஞ்சம் என்னை பீடித்ததே, அது உன்னுடைய பாவ நிலைய பார்த்தீங்களா? நான் அறிந்தால்தான் அதுக்கு இருப்பே இருக்கிறது இல்லையா? அப்போ அதை தான் அங்க சொல்றாரு, திகுலோக உஜாகர ராமதூத. அவர் ராமனின் தூதுவன். ராமர் யாரு? இறைவனே, சாட்சாத் இறைவனின் தூதுவன் யாரு? குரு. ராமதூதன் ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது அவரை நம்ம குருவா தான் பார்க்கிறோம். குருவை தான் நம்ம இறைவனாவே பார்க்கிறோம். அந்த இறைவனை காட்டி கொடுக்கும் அந்த குருவே எனக்கு இறைவன். ராமதூத. அதுக்கப்புறம் அதுலித பலதாமா. அதுலித பலம்னா அவருடைய பலம் துல்லியம் அப்படின்னா இணையானன்னு அர்த்தம். அதுலிதனா அவருக்கு இணையில்லாத பலம் பொருந்தியவர். இணையில்லாத பலத்துக்கு தாமம், அதுக்கு இருப்பிடமாக இருப்பவர் அனுமன். இந்த ராமதூதன் இணையில்லாத பலம் பொருந்தியவர். ஏன்னா இப்போதானே சொன்னோம்,
இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நான் நஞ்சி நடுங்கி கொண்டேன். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நான் ஒரு குட்டி ஜீவன்னு பயந்துட்டு இருந்தேன். என்ன இந்த பிரபஞ்சமே நீ கொடுக்குற இருப்புல தான் இருந்துகிட்டு இருக்குன்னு காட்டினா எவ்வளோ பெரிய ஒரு பலசாலி அவர். அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவனசுத நாமா. அவர் ஆஞ்சநேயருடைய அம்மாவோட பேர் அஞ்சனை, அதனால்தான் அவர் ஆஞ்சநேயர்னு நம்ம சொல்றோம். அஞ்சனை அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் பேர் கேசரி. அவர்களுக்கு வாயுதேவனின் அருளால் பிறந்த மைந்தன் தான் ஹனுமன். அஞ்சனி புத்திர. அஞ்சனின்னா அஞ்சனைனா கண்மைன்னு அர்த்தம். நம்ம கண்ணில் மை எழுதும் போது கண்ணை திறக்கிறோம், திறக்காம கண்ணில் மைய போட முடியாது. குருவும் நம்ம கண்ணை திறந்து அதில் ஞானம் நமக்கு ஈட்டி கொடுக்குறார், கண்ணை திறந்து வைக்கிறார். அஞ்சனி புத்திரன் அவர். அஞ்சனி புத்திர பவனசுத நாம. பவன என்றால் வாயுதேவன், காற்றுன்னு அர்த்தம். பவனசுதன் வாயுதேவனின் மகன் பேருடையவர் நீங்கள். ஹனுமனை அவரை பிராணதேவனாகவே வைஷ்ணவர்கள் பார்த்து வழிபடுறாங்க. அப்போ ஹனுமனே இங்கே இறைவனாக, பிராணதேவன் யார்? இறைவன் தான் நம்மளுக்கு. ஸோ அந்த வகையிலும் அவர் பவன சுத்த நாம. மகாவீர விக்ரம பஜரங்கி. மகாவீரம் விக்ரமம், அவருக்கு பயம்ன்றதே கிடையாது. விக்ரம அப்படின்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த பவர், அந்த மைட் அவர்கிட்ட இருக்கு. விக்ரம பஜரங்கி, அந்த வஜ்ரம்னா அந்த மின்னல், பஜரங்கி மின்னல் போன்ற பலம் பொருந்தியவர், அப்படி போன்ற அங்கம் உடையவர். மகாவீர விக்ரம பஜரங்கி. குமதி நிவார சுமதி கே சங்கி. குமதி, மதி என்றால் நம்ம புத்தி. குமதி அப்படின்றால் அழுக்கு படிந்த புத்தி, தூய்மை செய்யாத மனதை நிவாரணம் செய்து சுமதி கே சங்கி, அது தூய்மை அடைஞ்ச உடனே அந்த மனசை அப்படி கல்வி எடுத்துக்குவார் இந்த இறைவன். எப்போ ஒருத்தன் கர்ம யோகத்துல மனதை தூய்மை செய்து ரெடி ஆயிட்டானோ அங்க குரு நிற்பார். அவன் கண்ணுக்கு முன்னாடி குரு அங்க காட்சி கொடுத்துடுவார், குரு கிடைச்சிடுவார். அதை தான் சொல்றார். சுமதி கே சங்கி. கஞ்சன வரண விராஜ சுபேசா. தங்க நிறமாக இருக்கிறார் அவர். கஞ்சன வரண, அவருடைய தங்க நிறம், அவர் மனுஷனுடைய பொன் மனம். கஞ்சன வரண விராஜ சுபேசா, இப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் காணன குண்டல குஞ்சித கேசா. இதெல்லாம் நம்மளுக்கு அனுமனை மனசுல தியானம் செய்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்லோகம். அந்த ஒரு படத்துல அவர் கிரே கலர்ல வரைஞ்சிருப்பாங்க, வயதான ஒரு வானரம் மாதிரி வரைஞ்சி அவர் இப்படி தியானத்துல இப்படி உட்கார்ந்துருப்பாரு, கண்ணை பாதி மூடின மாதிரி. அதுல நம்ம பார்த்துக்கலாம். காணன குண்டல குஞ்சித கேசா, வளைஞ்சு இந்த முடி அப்படி விழுது. குஞ்சித கேசா. ஹாத வஜ்ர ஔ துவஜவி ராஜே. கையில வஜ்ராயுதமும் இன்னொரு கையில துவஜம்ன்ற அந்த கொடியும் வச்சிருக்காரு. இந்த வஜ்ராயுதம் தான் அவருடைய சொல்லு. குருவின் சொல்லுனால தான் நம்மளுக்கு அந்த மின்னல் மாதிரி நம்மளுடைய அந்த சம்சாரத்தை அழித்துட்டு போகுது. ஆத வஜ்ர ஔ துவஜவி ராஜை. கொடி ராம்னு எழுதியிருக்கும் அந்த கொடியில. நம்ம கொடி எதுக்கு பிடிக்கிறோம்? நான் இந்த கட்சி, நான் இதுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லையா? அப்போ ராம் தான் ஒரு கட்சி. ஆத வஜ்ர ஔ துவஜவி ராஜை, இதுதான் நம்ம கட்சி, வாங்கன்னு சொல்றாரு. காந்தே மூஞ்சு ஜனேயும் சாஜே. தோல்ல மூஞ்சை புல்லாலான ஜனேயு பூநூல் போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த காதுல குண்டலம் போடுறது நம்ம குரு சொல்வாரு. நம்ம கலாச்சாரத்துல மொட்டை அடிச்சு காது குத்துறது இருக்கும். அது குழந்தைங்களுக்கு தான் பண்றோம். அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ, அதை பண்ணி வைக்கிற பெரியவங்களுக்கு என்ன புரியணும்? குழந்தைக்கே மொட்டை அடிச்சு காது குத்துற வயசாச்சு, நம்ம மொட்டை அடிக்கிறதுனா என்ன? என்னுடைய அகங்காரத்தை பணிய வைத்து, இல்லையா, அகங்காரத்தை பணிய வைத்து என் காதை குத்திக்கணும். இதால குருவின் சொல்களால் காதை துளைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம அந்த ஒரு இதை சடங்கை வச்சிருக்கோம். அது முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில இதுதான் உனக்கு நீ செஞ்சுக்க வேண்டிய வேலை. உன்னுடைய குறிக்கோள் எதுன்ட்டு பிறந்தவனவே காட்டி கொடுத்துடுறோம். ஸோ அந்த காணன குண்டல குஞ்சித கேசா. அதுக்கப்புறம் இந்த ஜனேயு பூணூல். பூணூல் எதுக்கு அடையாளம்னா அவர் பண்டிதர் அப்படின்றதுக்கு அடையாளம். பூணூல் ஒரு காலத்துல எல்லா வர்ணத்தங்களும் போட்டிருப்பாருன்னு நம்ம குரு சொல்லுவாரு. அந்த பூணூல் போடுறது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி. இந்த பையன் ரெடி ஆயிட்டான், வேத அத்தியனம், வேதத்தை கற்றுக்கொள்ளவும் வேதத்தை ஓதவும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த யஜ்ஞ காரியங்கள் செய்வதற்கும் இவன் ரெடி அப்படின்னு காட்டுறது தான் அந்த பூணூல். அவர் அந்த பூணூல் போட்டிருக்கார். இவருடைய உருவத்தை நம்ம தியானம் செய்து கொள்ளணும். அதே சமயம் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு பண்டிதர். காந்தே மூஞ்சி ஜனேயோ சாஜே. சங்கர சுவன கேசரி நந்தன. சங்கரன், அந்த மகேஸ்வரன், சிவபெருமானுடைய அவதாரமாகவே அனுமனை நம்ம பார்க்குறோம். சங்கர சுவன கேசரி நந்தன. அவருடைய அம்மா அஞ்சனை, அப்பா பேர் கேசரி. கேசரின்னா சிங்கம்.
அவர் அதுக்கேற்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவரும் பலவான், அவரும் மகாவீரர். அவர் இந்திர தேவனாலும் தேவர்களாலும் வேண்டிக் கொள்ளப்பட்டு அவர் போய் பல அசுரர்களை வந்து அவர் அழித்திருக்கிறார். ஸோ அந்த கேசரியின் நந்தனன், அவருக்கு மகிழ்விக்கும் மகன் இந்த ஹனுமன். சங்கர சுவன கேசரி நந்தன தேஜ பிரதாப மகாஜக வந்தன. உங்களுடைய தேஜஸை இந்த மகா ஜகத்தை வந்தனம் செய்கிறது. சாக்ஷாத் இறைவனாகவே நம்ம ஹனுமனை பார்க்குறோம். வித்யாவான குணி அதிசாதுர. வித்யாவானன் படித்தவர், குணி. திருப்பியும் முதல் ஸ்லோகத்திலையும் குணத்தை சொன்னார், இங்கேயும் அவருடைய குணத்தை சொல்கிறார். வித்யாவான குணி அதிசாதுரம், சாதுரியம் மிக்கவர். அவர் எங்கும் யோசிச்சு இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செஞ்சுட்டு வந்துட்டார் இல்லையா. போய் அந்த தனி ஆளா கடலை கடந்து போய் லங்கையை என்டர் பண்ண முடியாத லங்கையை என்டர் பண்ணி அந்த ராவணன் அரண்மனைக்குள்ளேயே போய் தேடி சீதையம்மா கண்டுபிடிச்சி அவங்கள தனியாக பேசி தைரியம் கொடுத்துட்டு எவ்வளோ லங்கையோ திருப்பி ஒரு கலக்கும் கலக்கிட்டு வந்திருக்காருன்னா எப்படிப்பட்ட சாதுரியம் மிகுந்தவர். இந்த லங்கையே கலக்கிறது, லங்கை வந்து அப்படியே இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, இந்த லௌகீக இந்த வாழ்க்கையை வந்து கலக்கி போடுவார். அந்த குரு வந்து வழி காட்டுவார். வெளியே மாட்டினா நீ அவ்வளோதான், இந்த அல்ப சுகத்துக்காக அனந்த துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவார். அதை சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அதுதான் அந்த லங்கையவே கலக்குது. அந்த குணி அதிசாதுர. அதுக்கப்புறம் ராம காஜ கரிபேகோ ஆதுர. ராமருடைய வேலைனா அது செய்கிறதுக்கு துருன்னு இருப்பார். அடுத்து என்ன சொல்லுவார் ராமர், அடுத்து நம்மளை என்ன வேலை கொடுப்பார், அதுதான் அந்த கர்மயோகி. அவர் இந்த கர்மயோகிக்கு இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறவனுக்கு சலிப்பெல்லாம் கிடையாது. எவ்வளோ அந்த ஒரு வேலையை திருப்பி செய்ய சொன்னாலும் அந்த வேலையை வந்து அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் கூட சலிப்பு இல்லாமல் இறைவன் பணியாக எடுத்து செய்வார். ராம காஜ கரி பேக்கோ ஆது பிரபு சரித்திர சுனி பேக்கோ ரசியா. பிரபுனா ராமருடைய சரித்திரத்தை சொன்னால் ரசிப்பவர். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கம்பராமாயணத்தில் வரும்னு நினைக்கிறேன், எங்கெல்லாம் வந்து ராமர் கதையை சொல்கிறாங்களோ அங்கே இப்படி அஞ்சலி செலுத்தியவரா அங்கே ஹனுமன் வந்து கேட்பார். எவ்வளோ தடவை வேணால் கேட்பார். ராமர் கதையை முதல்ல சொன்னவரும் ஹனுமன் தான். ஏன்னா அந்த ராமாயணத்துக்குள்ளேயே சுந்தரகாண்டத்துக்குள்ளேயே முதல்ல சீதையை பார்த்த உடனே ராமர் கதையை சொல்லி தான் அவங்களுடைய மனசை வந்து பயம் இல்லாமல் அவங்கள வந்து நெருங்கி பேசினார் அவர். இப்போ முதல்ல ராமாயணத்துக்குள்ளேயே ராம கதையை சொன்னவர் ஹனுமன். ஸோ ராம காஜ கரிபேகோ ஆதுர பிரபு சரித்திர சுனி பேகோ ரசியா. ராம லக்கண சீதா மன பசியா. ராமர் லக்கணன லக்ஷ்மணன், சீதா மன பசியா அவங்களோட மனதில் வசிப்பவர். நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஆஞ்சநேயர் வந்து இப்படி நெஞ்சை கிழிச்சு காட்டுவார், அங்கே ராமர் லக்ஷ்மணர் சீதை இருப்பாங்க. இங்கே மாற்றி சொல்கிறார் துளசிதாசர், அவங்க 3 பேர் மனசில் ஹனுமன் இருக்காராம். இப்போது அவங்க 3 பேர்கிட்ட கேட்டாலும் யார் உங்களுக்கு பிரியமானவர்னா ஹனுமனை தான் சொல்கிறாங்களாம். இப்போது ஆனால் அப்படிப்பட்ட பக்தர் அவர். எப்படிப்பட்ட பக்தராக இருந்தால் நம்ம இறைவனுக்கு பிரியமானவராக இருக்கலாம் அப்படின்னா, இந்த குணி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து பகவத்கீதையில் பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா உனக்கு பிரியமான பக்தன் யாரு அப்படின்னு கேட்குறான். இப்போ பலவிதமான பக்தி செய்கிறாங்கல்ல, எப்படிப்பட்ட பக்தன் உனக்கு பிரியமானவன்? அப்போ அவர் வந்து ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன், அத்வேஷ்டா சர்வபூதானாம். எங்கே ஃபஸ்ட்டு வார்த்தை எதை சொல்ற, துவேஷம், எந்த ஒரு உயிரினத்தின் மேலேயும் வெறுப்பு பொறாமை இல்லாதவன். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர, ஃப்ரெண்ட்லி, அமிக்கபிள், எல்லார்ட்டையும் இனிமையாக இருப்பார். மைத்ர, கருணை, அந்த துவேஷிக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் இருந்தால் கூட அவங்க மேலே கருணையோடு இருப்பாங்க. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணை ஏவச்ச. நிர்மமோ, அந்த சுயநலம், நான் எனதுன்ற அந்த பற்று இல்லாமல். நிரகங்காரக, அந்த அகங்காரத்துக்காகவே இந்த ஓடி எல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்கே செய்கிறாங்கல்ல, அப்படி இல்லை. நிர்மமோ நிரகங்காரக சம துக்க சுகக. துக்கம் வந்தால் வெறுத்து ஓடுறதே கிடையாது. ஒரு அக்செப்டன்ஸ், வாழ்க்கையில் எது வந்தாலும் அந்த துக்கத்தை சுகத்தை எப்படி அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி துக்கத்துக்கு ஒரு அக்செப்டன்ஸ். சம துக்க சுக க்ஷமி, பொறுத்து கொள்வார். எப்படிப்பட்ட துன்பம் செய்வராக இருந்தாலும், எப்படிப்பட்ட எரிச்சல் நம்மளை செய்வராக இருந்தாலும், இல்லை இந்த என்விரான்மெண்ட்டில் சீதோஷண விஷயங்களில் எப்படி இருந்தாலும் க்ஷமி, பொறுத்து கொள்வார். க்ஷமி. சந்துஷ்ட, எப்போவுமே துஷ்டனால் திருப்தி, ஒரு திருப்தியிலேயே இருப்பாங்க.
இந்த ஆத்ம ஞானத்தால வர அது பரிபூர்ண திருப்தி. ஆனா நீ பக்தனாக கர்மயோகியாக இருக்கும் பொழுதே ஒரு அளவுக்காவது அந்த திருப்தியோட போகணும் நம்ம. அந்த ஏன்னா எப்பவுமே முணுமுணுத்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் சில பேர் திருப்தியே அடைய மாட்டாங்க வாழ்க்கையில. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவுதானான்னு சலிச்சுக்குவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கொடுத்தா கூட திருப்தியா இருப்பாங்க. இந்த சந்துஷ்ட சததம் யோகி, எப்பொழுதும் அந்த முனைப்பு, சததம் யோகி, அந்த யோகத்தில் முனைப்பு, அந்த மோக்ஷன்ற குறிக்கோளில் முனைப்பு. சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய, யதாத்மா, ஆத்மா எது என்பதில் திருட நிச்சயமாக இருப்பவர். நான் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஆத்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அதுல திருடமான புத்தி அதுலயே இருக்கணும். திருப்பி போய் அந்த ஜீவத்துவத்துல மாட்டிக்காம இருக்கணும். யதாத்மா திருட நிச்சய மயி அர்ப்பின மனோபுத்தர் யோமத் பக்தக ச மே பிரியக, எனக்கு ரொம்ப பிரியமான பக்தர் யாரு அப்படின்னா மயி அர்ப்பின மனோபுத்தர். ஞானத்தோடும் இல்லை கர்மயோகியா இன்னும் ஞானம் பெறுவதற்கு முன்னாடியும் கூட என்னிடமே மயினா என்னிடமே அர்ப்பணம் செய்யப்பட்ட புத்தி, இறைவனுக்காகவே இந்த வாழ்க்கை வாழும் அந்த புத்தி, மயி அர்ப்பின மனோபுத்தி. அப்புறம் என்ன போயிட்டே இருக்காரு, யஸ்மான் நோத் உத்விஜதே லோகோ, யாரு இந்த லோகத்தினால் உத்விஜம் அந்த சோகமோ கலவரம் அடையாமல் இருக்கிறாங்களோ, வெளியில எது நடந்தாலும் உள்ள கலவரம் ஆயிடக்கூடாது. யஸ்மான் நோத் விஜதே லோகோ லோகான் நோ உத்விஜதே சயஹ, அவரால் இந்த உலகமும் கலவரம் அடையாது. எல்லாத்தையும் போட்டு ஏதாவது யாரையாவது தூண்டி விட்டுட்டே இருக்காது, அப்படி கிடையாது. ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைஹீர் முக்தோ யஹ ச ச மே பிரிய. ஹர்ஷ தீவிர சந்தோஷம், அமர்ஷ அப்படியே ஒரு கலவரத்துல இருக்கிறது, பயம், அப்புறம் உத்வேகம்ன்ற சோகம், இதுல இருந்து முக்தி. இது ரொம்ப அந்த மனசு அங்கேயும் இங்கேயும் அந்த உணர்வுகளால் பிடிப்பட்ட மனமாக இல்லாமல் ஒரு சம புத்தியோட இருக்கிற அந்த மன எப்படி இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்றார். ஒரு ஒரு சாந்தம், அதுதான் அவர் சொல்றார். அனபேக்ஷக, அபேக்ஷம் என்றால் சார்ந்தது, அனபேக்ஷக எல்லாத்துக்கும் இந்த உலகத்தையே நம்பியே தன் நிறைவுக்காக எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தையே தேடுறது நிறைவுக்காக, அப்படி இல்லை. அனபேக்ஷக சுஷீர் தக்ஷ, சுஷீர் ஒரு இனிமை, தக்ஷ, தக்ஷ என்றால் எதையும் செய்து கொள்ளும் அந்த இது. இந்த இடத்துல தக்ஷ என்றால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வந்துட்டு போய் மற்றவங்களை நம்பிட்டு இல்லாம தன் வேலையை தானே பார்த்து கொள்பவன். சுஷி தக்ஷ உதாசீனோ கதவியதக, உதாசீனப்படுத்திடுவார். இதை நம்மளை மனசை கலவரப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த விஷயங்களை உதாசீன கதவியதக சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்த சாமே பிரியக. சர்வாரம், இது சில பேர் வந்து திருப்தியே இல்லாமல் ஒன்று ஆரம்பிப்பாங்க. நான் இப்போலேருந்து வந்து பியானோ கிளாஸ் போகிறேன் அப்படின்வாங்க. ஒரு 2 மாதம் போவாங்க, அதுக்கப்புறம் அந்த பியானோ அப்படியே தூசி படிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரம்பிச்சிடுவாங்க, நான் வந்து இப்போ வந்து புது லாங்குவேஜ் கற்றுக்கிறேன். இது எதையாவது ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனசு எங்கேயும் ஒரு இடத்துல நிற்கவும் நிற்காது, அதில் திருப்தியும் வராது. அதை விட்டு விட்டவன் சர்வாரம்ப பரித்தியாகி அப்படி இருப்பேன். அப்படி அங்கே மனசு இங்கேயும் இங்கேயும் அலையாமல் என் கடமை எதுவோ அதை மட்டும் செஞ்சுட்டு நிறைவாக இருப்பேன். என்னால் எது முடியுமோ அதை செஞ்சால் அதை வந்து திருடமாக செய்யணும். விட்டு அது இதையும் ஆரம்பிச்சுட்டு விடக்கூடாது. அதை தான் அவர் சொல்கிறார். யோ நா ஹிருஷதி நா துவேஷ்டி நா சோச்சதி நா காங்ஷதி ಶೂಭ ಅಶುಭ ಪರಿತ್ಯಾಗಿ பக்திமான்ய சமே பிரியக. இதான் ஹிருஷ சந்தோஷமோ, நா துவேஷ்டி வெறுப்பு, துக்கமோ, காங்ஷதி பேராசையோ, இது சும்மா எதையாவது ஆசைப்படுறது, அதுக்கப்புறம் அதை அடையாமலோ அதை அடைஞ்சப்புறம் அதை விட்டுட்டோ துக்கப்படுறதோ, இல்லை அடைஞ்ச உடனே ஒரே சந்தோஷத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை அடைய முடியாம தடையா இருக்கிறத வெறுக்கிறது, இதுதானே எல்லாரும் வாழ்க்கையும். இப்படி இல்லாம சாந்தமாக திருப்தியாக இருப்பவன். சூபா சூப பரித்தியாகி, சூபா சூபான புண்ணிய பாபங்களை இங்கேயே விட்டு விட்டவன். ஒரு இடத்துல சொல்றாரு, எவன் இந்த லோகத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே புண்ணிய பாபங்களை இங்கேயே தொலைச்சிட்டானோ அப்படின்னா என்ன, எப்படி தொலைக்க முடியும்? அதுவே இன்ஃபினிட்டா இருக்கு பாவ புண்ணியங்கள், எப்படி தொலைக்க முடியும்? அவ்வளோ ஞானத்தால மட்டும்தான் அதை தொலைக்க முடியும். அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தியா இருக்க கூட புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்ன்ட்டே போவாங்க. ஏன் இந்த புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், இல்லை சொர்க்கலோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த புண்ணியத்துக்காகவே நல்ல காரியம் தர்மம்னாலும் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னு போகிறது, அதையும் விட்டுட சொல்கிறார். சுபா சுப பரித்தியாகி பக்திமான்ய சமே பிரியக. அதுக்கப்புறம் சமௌ சத்ரௌ ச மித்ரேஷ ததா மான அபமான யோக சீதோஷண சுக துக்கேஷு சமக சங்க விவர்ச்சித. சமபுத்தி தான் சொல்கிறார். எங்கே
சத்ரு கிட்டையும் மித்ரன் கிட்டையும், எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் சமபுத்தி. ஒரு இடத்துல அதாவது சமபுத்தி அப்படின்னா வந்து அதுக்காக 2 பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய மனங்களே எனக்கு தெரியுது, புரியுது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். ஆனா அதுக்காக ஒரு இடத்துல விருப்பும் ஒரு இடத்துல வெறுப்பும் இல்லை எனக்கு. இந்த மனிதர்கள் இப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்பா சொல்ற உதாரணம், ஒரு ஜட்ஜ் எப்படி இருப்பார், அந்த கைதியா இருந்தாலும் அந்த விக்டிமா இருந்தாலும் கன்விக்டா இருந்தாலும் அவரோட வேலை அங்கே ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாரோ அப்படிதான் கொடுப்பார். அந்த இடத்துல அந்த கன்விக்ட் மேலே அவருக்கு விருப்பெல்லாம் கிடையாது, அவனை மனிதனாக தான் அவர் பார்ப்பார். அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த சமௌ சத்ரௌஷ மித்ரேஷ ததா மான அபமான யோகம். இந்த மான அபமானத்துக்கே இந்த உலகம் வந்து எப்போவும் ட்ராமாவில் மாட்டிக்கிட்டு தெரியும். அதை சமமாக எடுத்துக்கோன்னு சொல்கிறார். யார் எப்படி பேசினாலும் இந்த உலகம் பேசுறது இப்படி தான், நான் தர்மமாக என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் எதை சொல்கிறார், சீதோஷண சுக திக்கேஷு. இந்த சீதோஷண விஷயங்கள், இந்த என்விரான்மெண்ட்டை வச்சும் சம புத்தி இருக்கணும். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ, குளிருதா போத்திக்கோ, வெயிலாக இருக்கா ஃபேன் போட்டுக்கோ, ஆனால் சும்மா முன்னுமுன்னுத்திட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. சீதோஷண சுக திக்கேஷு. அந்த மாதிரி சமக சங்க விவர்ஜிதக, பற்று இல்லை. சங்கம்னா பற்று, பற்றின்மையை சொல்கிறார். பற்றின்மைனா இதையுமே வந்து கடமையை நான் செஞ்சிட்டேன், வர ரிசல்ட்டு இறைவன் கையில் இருக்குது அப்படின்ற பிரசாத புக்தி தான் பற்றின்மை. அதுக்கப்புறம் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. இந்த ஸ்லோகத்தை நம்ம முதல் இதுலேயும் பார்த்தோம், ஹனுமன் சாலீசா ஆரம்பத்தில். துல்லிய நிந்தா ஸ்துதிர், நிந்தையையும் ஸ்துதியையும், அதுதான் மான அபமானத்தையும் சொன்னார். என்னை நிந்தை செய்தாலும் ஸ்துதி செய்தாலும் ஒரே மாதிரி எடுத்துங்க. துல்லியம்னா சேம், ஈக்குவல். துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, உள்புறமான மௌனம். இந்த வாக்கும் வந்து கொஞ்சம் மௌனம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும். ஆனால் இந்த உள் மனசு வந்து வாய் மூடிட்டு இருந்தாலும் உள்ளே குமுறிக்கிட்டே இருக்கும், எதையாவது பழச நினைச்சு. அப்படி இல்லை. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ. திருப்பியும் முதல் ஸ்லோகத்துலேயும் சந்துஷ்டோ, இங்கேயும் சந்துஷ்டோ. திருப்தி, சாந்தம், திருப்தி தான் இதனுடைய எசன்ஸ். என்னன்னு பார்த்தா ஏன கேனச்சித், எப்படிப்பட்ட நிலவரத்தில் என் வாழ்க்கை போனாலும் எப்படி இருக்கிறேன், சந்துஷ்டமாக இருக்கிறேன். அனிகேதக, நிகேதம் என்றால் வீடு, அனிகேதக அப்படின்றால் அவன் எப்படி இருக்கிறான்னா, எல்லாரும் ஒரு நம்மளுக்கு வந்து எங்கேயாவது வெளில போனால் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தாதான் ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த வீடு. அப்போ அவனுக்கு வந்து இந்த வெளிப்புறத்தில் இருக்கிறது இல்லை, அவனோட வீடு உள்ள. அதனால வெளியில் இருக்கிற வீடு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் இருந்துக்குவேன் நான். ஏன்னா உள்ளே இருக்கிற என்னோட ஹோம், என்னோட வீடு இங்கே என்னோட ஞானத்தில், என்னுடைய இந்த கலவரமற்ற மனதில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த வீடு, வெளியில் இருக்கிற வீடு எனக்கு பிரச்சனை இல்லை. அனிகேதக ஸ்திரமதிர். புத்தி வந்து உணர்வுகளால், இந்த புலன் விஷயங்களால், உலகத்தால் அசையாமல் ஸ்திரமாக ஞானத்தில் இருக்கு. ஸ்திரமதிர் பக்திமான்மி பிரியோ நரக. இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன்ட்டு. எப்படி ஒரு பக்தன் இருக்கணும்ட்டு பகவான் பகவத்கீதையில் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் கடைசியாக முடிக்கிறார், ஏது தர்மியாமிருதம். இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தர்மம் அமிர்தம் போல இருக்குது. இது தர்மியாமிருதம் யதோக்தம், இப்படி சொல்லப்பட்ட இந்த விஷயம் பர்யுபாசத்தே. இதையே சொல்லிட்டார்ல பகவான், நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு எவன் இருக்கிறானோ இதையே ஒரு முகமாக அதை எடுத்துக்கொள்வேன். பர்யுபாசதே ஸ்ரத்ததானா, ஸ்ரத்தையுடன். பகவான் சொல்லியிருக்காருல, எவ்வளவு இதை நான் கடைப்பிடிப்பதனால கஷ்டம் வந்தாலும் நான் இதை பொறுத்து கொண்டு பகவானுக்காக கடைப்பிடிக்கிறேன். அந்த ஸ்ரத்தை, ஸ்ரத்ததானா மத் பரமா, என்னையே மேலான கதியாக, இறைவன் மோக்ஷம் இதுவே மேலான கதியாக எப்படி இருக்கிறானோ அவன் அதீத பிரியம் எனக்கு அவன் மேல, இவன் தான் எனக்கு பிரியமான பக்தன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றார். அப்படி அந்த அனுமன் வந்து இந்த ராமர், சீதா, லக்ஷ்மணன் மனசுல அவர் இடம் பிடிச்சிருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். இது நம்ம அடுத்த கிளாஸ்.